மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தாவேக்காவை மிகவும் பிடிக்குமா, இல்லையெனில் அதிமுக பிடிக்குமா, இல்லை இப்பொழுது கரண்ட்டில் ஆட்சியில் இருக்கும் நமது திமுக பிடிக்கும் என்பதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் யாரை விரும்புகிறீர்கள் என்று அப்பொழுது தான் தெரியும். அது மட்டும் இல்லை, இது ஒரு கருத்து கணிப்பு. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்லப்போவது யார் என்பதற்கான ஒரு கருத்து கணிப்பாக நம் சேனலை பார்த்திங்கன்னா தொடங்க உள்ளோம். அதற்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு முழுமையாக வேண்டும். அதாவது வீடியோ பார்க்குற மக்கள் பார்த்திங்கன்னா 99% மக்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசியல் தொடர்பான தினம் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மக்களே, இப்பொழுது நம்ம என்ன தகவலை பார்க்க வந்திருக்கோமோ அதில் பார்க்கலாம். அதாவது விஜய் தலையில் உருவாகும் புதிய கூட்டணி. அதாவது விஜய் தலைமையில் உருவாகிறதா? விஜய் எந்த கட்சியுடன் கூட்டணி சேர்கிறார்? அவருக்கு தானே கூட்டணி அழைப்பு வந்தது, ஆனால் அவர் சேரவில்லை. இதுதான் உங்களுக்கு தெரியும். ஆனால் புதிய திருப்பம் ஒன்று நிலவுகிறது. நமது தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா கூட்டணி சேரப்போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது மட்டும் இல்லை, நிறைய ஊடகங்களில் பரவி வந்துட்டுருக்கு. அதை பற்றி தான் முழுமையாக காண்ப போகிறோம் மக்களே. அதற்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது விஜய் பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணி வேண்டாம், திமுக கூட்டணி வேண்டாம், பாஜக கூட்டணி வேண்டாம், என்டிஏ கூட்டணி வேண்டாம் என்று கூட்டணியே வேண்டாம் என்று முடிவில் இருந்தவர் திடீரென என்ன நடந்தது, ஏன் இந்த மாற்றம்? அதாவது அதிமுகவில் துணை முதல்வர் பதவி கொடுத்தும் வேண்டாம் என்கிவிட்டார். நமது தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் என்ன கேட்டிருந்தார்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு முதல்வர் பதவி கொடுத்தால் மட்டுமே என்னால் கூட்டணி வைத்துக் கொள்ள முடியும் என்று தெளிவாக கூறிவிட்டார். அதன் பிறகு மீண்டும் இனிமேல் கூட்டணியே கிடையாது என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது என்னடா புதிய திருப்பம், என்ன நடந்திருக்கும், என்ன நடந்தது, அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் கிட்டம் வந்து கொண்டிருக்கும் வகையில் பார்த்திங்கன்னா பல கட்சிகள் இழுத்து போடுகிறார்கள். அதாவது எடுத்துக்காட்டாக திமுக பார்த்திங்கன்னா அனைத்து கட்சிகளும் இழுத்து போடுகிறது. நமது விசிக விடுதலை சிறுத்தை கட்சிகளும் கூட்டணி இருக்கிறது. இப்பொழுது பாமகவும் கூட்டணி சேரப்போகிற தகவல்களும் வெளியாகிருக்கு. அதை பொறுத்திருந்து பார்க்கலாம், அவர்கள் கூட்டணி வைத்துக் கொள்கிறார்களா இல்லையா என்று. ஏனென்றால் இப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் திமுகவை யாராலும் அசைக்க முடியாது. ஏனென்றால் அவர்களிடம் காங்கிரஸ் உள்ளது, விடுதலை சிறுத்தை கட்சி உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாமகவும் சேர்ந்துருச்சுன்னா அவங்களுடைய கட்சி பார்த்திங்கன்னா மிகவும் பலமாக தான் இருக்கும். திமுக கட்சி அவங்க அடுத்த வருடமும் ஆட்சியை அமைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை எதிர்கொள்வதற்காக நமது தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் அவர் கட்சியில் கூட்டணி இழுத்துக் கொள்கிறார். அதாவது அதிமுக கூட்டணி கூப்பிட்டது நம்ம தாவேக்கா கட்சி, அதற்கு மறுத்துவிட்டு நீங்கள் வேண்டுமானால் எங்கள் கட்சியுடன் கூட்டணி சேருங்கள், நாங்கள் உங்களுக்கு பல தொகுதிகள் மற்றும் நீங்கள் கேட்கும் சீட்டுகளை எங்களால் தர முடியும். ஆனால் நீங்கள் கேட்கும்படி முதல்வர் பதவி தர முடியாது, துணை முதல்வர் பதவியும் கிடையாது, உங்களுக்கான சீட்டுகளை மட்டும் தர முடியும் என்று தனித்து கூறிவிட்டார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. அவர் பார்த்திங்கன்னா கூட்டணியில் சேர்த்த கட்சி அது எந்த கட்சி அப்படின்ற இன்னும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் வெளிவரலை. அது எந்த கட்சின்னு கண்டிப்பாக வந்த உடனே நான் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கிறேன். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவுக்காக வெயிட் பண்ணுங்கள் மக்களே. கண்டிப்பாக உங்களை அடுத்த வீடியோவில் நல்ல செய்தியாக சந்திக்கிறேன். நன்றி. அத்துடன் உங்களிடம் விடைபெறுவது வணக்கம்.